கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் 7வது சபையான லவோதிக்கியா சபையை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். அடுத்தது சபையினுடைய 2வது குறை ஆண்டு சொல்கிறார். 3வது வசனம், 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். போதும். அடுத்த ஆண்டு சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவன். நிர்பாக்கியம் என்று சொன்னால் மிகவும் ஒரு பரிதாபமான நிலைமையில் இந்த சபை இருந்தது. என்ன பரிதாபமான நிலைமை அப்படின்னா, இந்த சபை ஆவிக்குரிய அனல் இல்லாமல் தங்களுடைய ரட்சிப்பின் மேன்மையை சமுதாயத்துக்கு காண்பிக்க தவறி உலகத்தோடு ஒத்துப்போனதினால் பாவத்தின் சங்கிலியினால் இந்த சபை கட்டப்பட்டு இருந்தது. உலகத்தோடு ஒத்துழைச்சி சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடி ஆராதிப்பாங்க. மற்றபடி வெளியில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கும் இந்த சபை விசுவாசிகளுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. ஆக உலகத்தோடு சம்பந்தம் கலந்ததினால் இந்த சபை பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தது. கட்டப்பட்ட இந்த சபை தன்னால் அந்த பாவ சங்கிலை விட்டு வெளியே வர முடியாமல் ஒரு பரிதாபமான நிலைமையில் இந்த சபை இருந்தது. இன்றைக்கு இருக்கிற சபையும் இதே நிலைமை தான். பேருக்கு சபைக்கு கர்த்தரை ஆராதித்து விட்டு உலகத்தோடு நம்ம சம்பந்தம் கலந்து விட்டால் நாம் லவோதிக்க சபையின் விசுவாசிகள். ரட்சிக்கப்பட்டு நான் பல வருஷமாக சபைக்கு போகிறேன், ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த பாவத்தை விட்டு என்னால் மனம் திரும்பலை. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிறேன், நல்லா நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், செய்தி நல்லா கேட்கிறேன். ஆனால் வெளியில் போன உடனே நான் வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுகிற இடத்துல, என் குடும்பத்தில் நான் இருக்கிற இடங்களில் போன உடனே அந்த உலக ஜனங்களை பார்க்கும்போது அவங்க முறையை நானும் பின்பற்றுகிறேன், என்னால் அந்த பாவத்துக்கு வெளியே வர முடியல என்று ஒரு பாவ சங்கிலியில் நீ கட்டப்பட்டு நிர்பாக்கியமாக இருப்பீலானால் நீ லவோதிக்க சபை விசுவாசி என்பதை மறந்துடாதீங்க. சபை கத்தை எதுக்கு அழைக்கிறார்? எதுக்கு சபை கத்தை கொண்டு வருகிறார்? வெறுமனே நம்மை ஆற்றி தேற்றுவதற்கு மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு. பாவம் நம்மை கட்டி நம்மை பரிதபிக்கிற நிலைமைக்கு தள்ளிவிடாதபடி நம்மை விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ஒரு ஆவிக்குரியவர்களாய் சமுதாயத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆவிக்குரிய ஜனமாய் வாழும்படி தான் கர்த்தர் உங்களை சபைக்கு அழைக்கிறார். சபைக்கு வந்திருந்தும் நம்ம பாவ சங்கிலியில் கட்டப்பட்டிருந்தால் சந்தேகமே இல்லை, நாம் லவோதிக்க சபை விசுவாசிகள். கொஞ்சம் வாழ்க்கை நிதானிச்சு பாருங்க. இந்த சபை ஒரு நிர்பாக்கியமுள்ள சபையாக இருந்தது. இந்த சபைக்குள்ள இருக்கிற அநேகருடைய நிலைமை தான். உலக ஜனங்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து, உலக ஜன வாழ்க்கையை பார்த்து தங்களையும் கரைபிடித்து கொண்டவர்கள் லவோதிக்கா சபை. ஆனால் பிலதெல்பியா சபை அப்படி அல்ல. குறைவுகள் இருந்தாலும், தரித்திரம் இருந்தாலும் பரிசுத்தல் வைராக்கியமாக இருந்தார்கள். ஆகவே தான் கர்த்தர் இந்த லவோதிக்கா சபையைப் போல பாவத்தினால் கட்டப்பட்டு பல வருடம் சபைக்கு போயும் திருவிருந்து எடுத்தும் கர்த்தரை ஆராதித்தும் இன்னும் சில குறிப்பிட்ட ஜென்ம சுவாபங்கள், இன்னும் சில குறிப்பிட்ட பாவ இச்சைகள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தால் கர்த்தர் உங்களை மனம் திரும்பும்படி பிலதெல்பியா சபைக்கு வரும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆக இந்த சபை 2வது பாவ சங்கிலினால் கட்டப்பட்ட நிர்பாக்கியம் உள்ளது. 3வது அதே 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும். 2வது இந்த சபை பரிதபிக்கப்படத்தக்கதா இருந்தது. பரிதபிக்கப்படத்தக்கது என்றால் இது ஆங்கில மொழிபெயர்ப்பில் இது மகிழ்ச்சியற்ற சபையாக இருந்ததாம். சந்தோஷமே இந்த சபைக்குள்ள இல்லை. அதாவது சபையில் இருக்கிற மக்களுக்கு சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை. ஆனால் இவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு குறைவே கிடையாது. செழிப்பான சபை இந்த லவோதிக்கா சபை. அப்படின்னா பொருளாதார ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு அதுதான் மேன்மையான ஆசீர்வாதம் என்றால் இந்த லவோதிக்கா சபை மிகுந்த சமாதானமாக இருந்திருக்கணும். காரணம் என்ன? பொருளாதாரம் ஏராளமாக இருந்தது. ஆனால் இவர் பொருளாதாரம் இருந்தும் இவர்களால் சமாதானமாக வாழ முடியல. காரணம் இவங்க வாழ்க்கையில் இருந்த பாவம். வாழ்க்கை யோசித்து பாருங்க, எவ்வளோ பரிதாபம் யோசித்து பாருங்க. உலக வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு சமாதானம் இல்லை, இவங்க பாவத்து நிமித்தம் நித்திய ஜீவனை இழந்து போய் நிற்கிறான். கர்த்தர் சொல்லுகிறான், வாய் என்று வாந்தி பண்ணி போடுவேன், நியாய தீர்ப்பு சொல்லுகிறார். ஒரு பக்கம் உலக வாழ்க்கையில சமாதானம் இல்லை, இன்னொரு பக்கம் நித்திய ஜீவனுக்கும் தகுதி இல்லை. ஆனால் பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படியானால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, பொருளாதார ஆசீர்வாதம் மட்டுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம் இல்லை. பொருளாதார ஆசீர்வாதம் மட்டுமே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் இல்லை. ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தும் தேவனற்ற ஜனமாய் வாழ்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு இந்த லவோதிக்கா சபையை போல.
நான் சொல்லுகிறது ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்து அல்ல, சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு என்னன்னா, கர்த்தர் என் கூட இல்லைன்னா என் தொழில் இவ்வளோ சூப்பராக இருந்திருக்குமா, கர்த்தர் என் கூட இல்லைன்னா இவ்வளோ பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குமா, போன வருஷம் வாடகை வீட்டில் இருந்தேன், இந்த வருஷம் நான் ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே, அப்போ கர்த்தர் என் கூட இல்லாமல் இருப்பாரா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிற என்பதனால் கர்த்தரோடு இருக்கிறார் என்றோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பூரணப்பட்டு இருக்கிற என்பது அர்த்தம் அல்ல. இந்த லவோதிக்கே சபை பொருளாதாரத்தில் செழிப்பாக இருந்தது, ஆனால் உலக வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நித்திய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லை. காரணம் என்ன? ஒரு வார்த்தை வாசி, ஏசாயாவின் புத்தகம் 48 அதிகாரம் 22. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சமாதானம் இல்லையாம்? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்போ தரித்திரன் என்றோ ஐஸ்வர்யவான் என்றோ கர்த்தர் சொல்லலை. தரித்திரனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லலை, அல்லது ஐஸ்வர்யவானுக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை அனுபவிப்பதற்கு ஒரே தகுதி வாழ்க்கையின் பரிசுத்தம். அந்தரங்க வாழ்க்கையில் துன்மார்க்க காரியம் இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு பொருளாதார ஆசீர்வாதமே இருந்தாலும் அவனால் சமாதானம் வாழ முடியாது. நீங்கள் அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாருங்கள், 4 தலைமுறைக்கு சொத்து இருக்குது, ஆனால் ஒன்றையும் அனுபவிக்க முடியல, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிரிவினை, எங்கே போனாலும் நிம்மதி இல்லை, ஏதோ ஒன்று இழந்தது போல ஒரு வெறுமை. காரணம் என்ன? ஏதோ ஒரு பாவம் உள்ள இருக்கிறது. ஆனால் அதே கர்த்தருக்காய் வாழ வைராக்கியம் விசுவாசியில் பாருங்க, தரித்திரமாக இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும், ஆடம்பரமான காரியங்கள் இருக்காது, காலமுறை சின்ன ஒரு வாடகை வீட்டில் பெரிய பேங்க் பேலன்ஸ் இருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். எனக்கு எதுவுமே இல்லை என்கிற கவலை அவர்களுக்கு இருக்காது. காரணம், பொருளாதார சமாதானத்தை கொடுக்கல, வாழ்க்கையின் பரிசுத்தம். இந்த லவோதிக்கே சபை பரிதபிக்கப்படுகிறதக்கதாக இருந்தது, சமாதானம் இல்லை. காரணம் துன்மார்க்கமான காரியங்கள். அடுத்த சபை என்ன குறையாம்? அதே 3 அதிகாரம் 17 வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும். அடுத்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ தரித்திரனா இருக்கிற என்று சொல்லுகிறார். எதுல இந்த சபை தரித்திரம்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த சபை செழிப்புள்ள பட்டணம், செழிப்புள்ள சபை. ஆனால் ஆண்டவர் சொல்லி தரித்திரம் என்று சொல்லுகிறார். அப்போ தரித்திரம் என்று கர்த்தர் பொருளாதாரத்தையும் சொல்லலை. இந்த சபை பொருளாதாரத்தை செழிப்பு, உலக ஆசீர்வாதத்தில் செழிப்பு, ஆவிக்குரிய ஆசீர்வாத தரித்திரராக இருந்தார்கள். அதே நீங்கள் சிமிர்னா சபையை நாம் பார்த்தோம், 2வது சபை சிமிர்னா சபை என்று பார்த்தோம். அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஐஸ்வர்யவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அந்த சிமிர்னா சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள், உலக வாழ்க்கையில் தரித்திரலாக இருந்தார்கள். ஆனால் அந்த சபையை தான் கர்த்தர் மெச்சிக்கொண்டார். ஆனால் இந்த லவோதிக்கே சபை பாருங்க, உலக ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரம். கருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் லாசருவை போல தரித்திர நிலைமையிலே வாழ்ந்து முடிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் நீ தரித்திர வாழ்வியலானால் உங்கள் முடிவு பரிதாபம். ஐஸ்வர்யன் லாசர் சம்பவத்தை பாருங்க, ஐஸ்வர்யவான் சாகிற வரைக்கும் ஒரு ஐஸ்வர்யவான் தான். அவன் பிறப்பு ஐஸ்வர்யவான், வளர்ப்பு ஐஸ்வர்யவான் வாழ்க்கை, வாழ்ந்தது ஐஸ்வர்ய வாழ்க்கை. மரிக்கும் பொழுது கூட நான் நினைக்கிறேன், அவனை அடக்கம் பண்ணும்பொழுது கூட பல லட்சம் செலவு பண்ணியிருப்பான். அவன் கல்லறையை மாளிகையாக கட்டியிருப்பான். அவன் பிறக்கும் பொழுதும் ஐஸ்வர்யம், சாகும்போது ஐஸ்வர்யம், நித்தியத்தில் நரகம். லாசரு பாருங்க, வாழ்க்கை முழுவதும் தரித்திரம் தான். தரித்திரம், அவ்வளவு தரித்திரம். மேசிலிருந்து விழுகிற எச்சையை சாப்பிடுகிறான், நாய் வந்து அவன் பருக்க நக்கிட்டு போகுது. அவ்வளோ ஒரு கேவலமான வாழ்க்கை லாசரு வாழ்க்கை. ஆனால் முடிவு நித்திய ஜீவன். அப்போ உலக வாழ்க்கையில் நீங்கள் தரித்திரா இருக்கிறீங்களா, ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீங்களா, அது முக்கியம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி அநேக விசுவாசிகள் பெரிய கவலை என்ன அப்படின்னா, நான் ஆண்டவர் இவ்வளோ உண்மையாக தேடி, இவ்வளோ உத்தமமாக தேடி அவர் ஊழியம் செய்தும் என் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார செழிப்பில்லையே. கவலைப்படாதீங்க. நீ வாழ்நாள் முழுவதும் அன்னாடங்காட்சி போல தினமும் வர்றதை சாப்பிட்டுட்டு ஒரு சாதாரண அற்பமான வாழ்க்கையில் கவலையே கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யவானாக இருப்பீனால் பரலோகம் வந்துடலாம். அங்கே உலக வாழ்க்கையில் ஐஸ்வர்யவானவங்க என்று விரும்பாதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, எந்த நிலைமையில் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதில் திருப்தியாக இருங்க. உங்களுக்கு என்ன வருமானம் கொடுத்திருக்கிறார், என்ன உலக ஆசீர்வாதத்தை கொடுத்து அதில் திருப்தியாக இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் நீ ஐஸ்வர்யவானாக வளருவதுக்கு பிரயாசப்படணும். இந்த சபை கர்த்தர் சொல்லுவார், நீ தரித்திரனாக இருக்கிறியே. இந்த சபை விசுவாசர் வாழ்க்கையில்
பொருளாதார செழிப்பு இருக்குது. நீ அநேக சபைகளை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சர்ச்சுக்கு போக மாட்டான், ஒழுங்காக வேத வாசிப்பு கிடையாது, ஒழுங்காக ஆராதனையில் அட்டன் பண்ணுவது கிடையாது, சத்தியத்துக்கு கீழ்ப்படுவதும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா டைத்தில் கரெக்டாக இருப்பாங்க. சபைக்கு வருகிறதே காணிக்க போடுற நேரமாக தான் வருவாங்க, கரெக்டாக காணிக்க போட்டுருவாங்க. பிரசங்கம் கேட்குறாங்களோ இல்லையோ காணிக்க கரெக்டாக போடுவாங்க. சபைக்கு ஒழுங்காக வருகிறார்களோ இல்லையோ சபைக்கு தசமாவது கரெக்டாக கொடுப்பார்கள். இன்னும் சில விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா அநேக மிஷினரிகளை தாங்கும்படி அல்லது அநேக மிஷினரி ஸ்தாபனங்களை தாங்கும்படி காணிக்கையெல்லாம் அனுப்புவாங்க, நல்லது. ஆனால் இவைகள் மட்டுமே நம்மை பரலோகம் கொண்டு வராது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அவசியம். அதைத்தான் நீங்கள் லவோதிக்கேய சபையை குறை என்றே கர்த்தர் சொல்கிறார். இவர் சபைக்குள்ளே வருகிறார்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கை ஐஸ்வர்யம் என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு இருக்கிற உறவில் வளருவது, ஜெபத்தில் வளர்வது, பரிசுத்தத்தில் வளர்வது, தேவனுக்காக வாழ்கிற வைராக்கியத்தில் வளர்வது, ஊழியத்தில் வளர்வது, ஆத்தும ஆதாயம் பண்ணுவதில் வளர்வது. ஆவிக்குரிய காரியங்களில் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம், இந்த வருஷத்தை காட்டிலும் அடுத்த வருஷம் என்று யார் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தர் பார்வையிலே ஐஸ்வர்யவான்கள். நான் போன வருஷம் சபைக்கு 1000 தசமாக கொடுத்தேன், கர்த்தர் இந்த வருஷம் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் 5000 தசமாக கொடுக்கிறேன் என்பது அல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி. அது கர்த்தரும் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், அவ்வளவுதான். ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் நீ கொடுக்கிற காணிக்க தசமாகும் ஒருபோதும் உங்களுக்கு பரலோகம் கொண்டு வராது. நன்றா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறீங்க, நல்லது. இந்த சபைக்கு வந்து எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, நான் போகிற சபையில் எங்கள் ஊழியக்காரர் எனக்காக ஜெபம் பண்ணாரு, ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு என்று நீங்கள் சொல்லுவது நல்லது. ஆனால் வளர்ந்துருக்கிறீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில்? நீ தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராவிட்டால் நீங்கள் இன்னும் லவோதிக்கேய சபை விசுவாசிகள், நீங்கள் பல 1000 தசமாக கொடுத்தாலும், நீங்கள் பல 1000 மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு அனுப்பினாலும், உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தரித்திரராக இருப்பீர்களானால் உங்கள் முடிவு பரிதாபம். தயவு செய்து மனம் திரும்புங்க. அடுத்து இந்த சபை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், 4வது குறை வாசிங்க. குருடனும், நீ குருடன். அடுத்த ஆண்டு சொல்றாரு, நீ குருடனா இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். குருடன் என்ன அர்த்தம்? இவன் கண்ணில்லாதவன். கர்த்தர் மாம்ச கண்களை சொல்லலை, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உலக பிரகாரம் மனிதர்களுக்கு ஒரு ஜோடி கண்ணு தான் இருக்குது, அது மாம்ச கண். ஆனால் ஆவிக்குரிய ஜனங்களுக்கோ 2 கண்கள் இருக்கணும். ஒன்று உலக பிரகாரமான மாம்ச கண், 2வது நமக்கு ஆவிக்குரிய கண் என்று உண்டு. என்ன ஆவிக்குரிய கண்? இந்த ஆவிக்குரிய கண்ணை என்ன அர்த்தம்? இதை புரிந்து கொள்ள ஒரு வேத பகுதி வாசிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 40-41 வாசிங்க. அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் பாவம் நிலை நிற்கிறது என்றார். உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசுவுடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது 39ஆம் வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். இதை கேட்டவுடனே பரிசேயர் வேதபாரகர் சொல்கிறார்களாம், நாங்கள் குருடரா அப்படிங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் காண்கிறேன் என்று சொல்லுவதனால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. ஏன் அப்படின்னா இந்த பரிசேயர் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்து செய்கிறதன் அற்புதங்களை பார்க்கிறார்கள், அவர்கள் பிரசங்கங்களை கேட்கிறார்கள். அவர்கள் மூலமாக ஜனங்கள் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாய் ஜனங்கள் மனம் திரும்புவதை கண்ணார பார்க்கிறார்கள், அசுத்த ஆவி அலக்களித்து ஓடுவதை கண்ணார பார்க்கிறார்கள். இது எல்லாம் பார்த்திருந்தும் இயேசுவே இரட்சகர் என்பதை அறியாதிருந்தார்கள். அதனால தான் அவர் குருடர் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவங்க மாம்ச கண்ணு தெளிவாக இருந்துச்சு, ஆனால் இவர்கள் தேவனுடைய நடத்துதலையோ தேவ சித்தத்தையோ அறியாதவர்களாக இருந்தார்கள். தேவ சித்தத்தை, தேவனுடைய நடத்துதலை அறியாதவர்கள், தேவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவங்களை அறியாதவர்கள் ஆவிக்குரிய குருடர்கள். இந்த பரிசேயர் வேதபாரகர் பார்த்தீங்கன்னா இவங்க கையில் தீர்க்கதரிசன புத்தகம் உண்டு. மோசே கொடுத்த நியாயப்பிரமாண புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம், இவை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். ஆனால் இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை யாரை குறித்து போதிக்கிறது? வரப்போகிறதான மேசியாவாக இயேசுவை குறித்து. இப்போ அந்த மேசியா வந்திருக்கிறாரு, இவர்கள் கையில் தீர்க்கதரிசன புத்தகம் இருக்கிறது, அதை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். அந்த பிரசங்கிக்கிற இரட்சகராக இயேசு கண்ணு முன்னாடி நிற்கிறார். ஆனால் தாங்கள் பிரசங்கிக்கிற இந்த வசனத்தின் மகத்துவத்தையும் தேவ சித்தத்தையும்
தேவன் நடத்துதலையும் அறியாத ஒரு ஆவிக்குரிய குருடர்கள் இந்த வேதபாரகர்கள். அப்போ ஆண்டவர் இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குருடனாக இருக்கிற. ஏன் சொன்னாருன்னா, இவங்களுக்கு மாம்சக்கம் நல்லா இருக்குது, ஆனால் இவங்களுக்கு தேவ சித்தம்னா என்னன்னு தெரியாது, தேவன் நடத்துதல்னா என்னன்னு தெரியாது. வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் யாரை சொல்லுகிறது, எதை குறித்து சொல்லுகிறது, இந்த வசனம் என்னோடு என்ன பேச விரும்புகிறது, எந்த விதமான வெளிப்பாடும் இல்லாத ஆவிக்குரிய குருடர்கள் லவோதிக சபை குருடர் விசுவாச மக்கள். கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பாருங்க. இவ்வளோ வருஷம் சபைக்கு வருகிறோம், தேவ சித்தம்னா என்னங்கிறத அறிந்து கொள்ள முடியுதா? என் எதிர்காலத்துக்கு தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அது காரியம் செய்யும் பொழுது தேவன் இதை குறித்து என்ன நடத்த விரும்புகிறார், அல்லது வசனத்தில் கர்த்தர் பேசுகிறதை நம்மால் உணர முடியுதா? இந்த உணர்வுகளே இல்லைன்னா நம்ம ஆவிக்குரிய குருடர்கள். இந்த சபையை பார்த்தீங்கன்னா செழிப்புள்ள சபை. இந்த லவோதிக்க பட்டணம் நல்ல செழிப்புள்ள பட்டணம். இதில் விசேஷமாக நான் சொன்னேன், மருந்து அதிகமாக தயாரிப்பார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கண்ணு பார்வையை நல்லா இருப்பதற்கு மருந்து தயாரித்து கொடுத்தான். ஆனால் இவன் ஆவிக்குரிய கண்ணு குருடாக இருந்துச்சு. அதே தான் நீ சபையின் நிலைமையும் அப்படி தான். வெளியில் எல்லாருக்கும் முன்பதாக நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை போல ஒரு காட்சி, ஆனால் உள்ளுக்குள்ளே இவர்கள் ஆவிக்குரிய குருடர்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர முடியல, குழப்பமாக இருக்கும் பொழுது தேவ சித்தம் என்ன என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியல, தேவன் உங்களை நடத்துதலை குறித்து உங்களால் விளங்கிக் கொள்ள முடியலன்னா நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய குருடராக இருக்கிறீங்க. மனம் திரும்பும்படி கர்த்தர் அழைக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார்? 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். அடுத்து நிர்வாணியாக இருந்ததாம். இந்த விசுவாசம் தாண்ட சொல்லும் பொழுது இவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாங்க. இவங்க ஊருக்கே துணி தைச்சு கொடுத்தவங்க. விசேஷமாக கருப்பு கம்பளி வியாபாரம் ஏராளமாக இருந்தது. பெரிய பெரிய கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நிறைய துணிகளை தைத்து மாமிச நிர்வாணத்தை மறைப்பதற்கு அநேக மனிதர்களுக்கு துணியை தைச்சு கொடுத்த இவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்களாம். இங்கே நிர்வாணின்னு கர்த்தர் சொல்லுவது சரீர நிர்வாணத்தை அல்ல, இவருடைய ஆத்துமாவின் நிர்வாணம். எதை குறித்தாண்ட நிர்வாணம் சொல்கிறாரு? வாசிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இங்கு பவுல் சொல்லும் பொழுது ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆக ஆத்துமாவின் வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் மேல் இருக்கிற ஜாக்கிரதை. இந்த சபை மக்களை பார்த்தீங்கன்னா தன் ஆத்தும ரட்சிப்பை இழந்து போய் சபைக்குள்ள இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தன் ரட்சிப்பின் வாழ்க்கை இழந்து போனார்கள். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அனுபவத்தை இழந்து போனார்கள். ஆவிக்குரிய அனுபவத்தை இழந்து போனார்கள். பெயர் மட்டும்தான் கிறிஸ்தவ பெயர், ஆனால் இன்னும் அந்த பாவத்தின் அடிமைத்தனம் உலக மக்களுடைய வாழ்க்கை இவர் வாழ்க்கையில் இருந்தது. ஒரு உலகத்தானைப் போல ரட்சிக்கப்படாத ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனைப் போல எல்லா அருவருப்புகளையும் செய்து சபைக்குள்ள மட்டும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இவர்கள் ஆத்தும ரட்சிப்பை இழந்த நிர்வாணிகள். இன்றைக்கும் பாருங்க, சபைகளுக்குள்ள எவ்வளோ வருடம் வந்து செய்தி கேட்டாலும் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஒருவேளை நீங்கள் போகிற சபையில் நீங்கள் பல வருடம் செய்தி கேட்டு பல வருடம் விசுவாசியாக இருந்தும் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட்டு வந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் திரும்ப நீங்கள் விழுந்து போய், அல்லது ஒரு உலக ஜனத்தை போல ஒரு தேவ பயமற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் லவோதிக சபையின் விசுவாசி என்பதை மறந்துடாதீங்க. இந்த சபை, இந்த விசுவாச மக்கள் சபைக்குள் இருந்தார்கள், ஆனால் ஆத்தும ரட்சிப்பை இழந்து நிர்வாணிகளாக இருந்தார்கள். நாம் எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க. ஒரு உலக ஜனத்தை போலவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மனம் திரும்புவோம். நாம் ஆத்தும ரட்சிப்பின் அந்த வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். விலையேற பெற்ற வஸ்திரம் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வார்த்தையை வாசி, எபிரேயர் 2:4 வாசித்தோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எந்த விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த லவோதிக பட்டணம் தைச்சு கொடுக்குற துணியை யார் வேணாலும் காசு கொடுத்து வாங்கிட முடியும். ஆனால் இந்த சபை மக்களுடைய ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை இந்த ஜனமே காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் இவர்களோ தங்கள் ஆத்தும ரட்சிப்பை இழந்து நிர்வாணிகளாக இருந்தார்களாம். இதை விட பெரிய ஒரு வேதனை என்னன்னா, அந்த 17ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க. நிர்வாணியமாக இருக்கிறதை
அறியாமல். இதுதான் பரிதாபத்திலையும் பரிதாபம். இதுதான் இவன் ஆண்டு சொல்றாரு, நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியமா இருக்கிற. ஆனா இது ஒண்ணு கூட அந்த சபை அறியலையா. அது எவ்வளவு வேதனை பாருங்க. அதாவது தாங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம், ஆனா பரிசுத்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கையில பரிசுத்த வேதாகமத்தை கையில வைத்திருக்கிறோம், ஆனா அந்த வசனத்தின் பரிசுத்தத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நாங்கள் உலக ஜனங்களைப் போல எல்லா விதமான அருவருப்புகளை செய்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து நாங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறோமே, அல்லது இயேசு இன்றைக்கு வந்துவிட்டால் நாங்கள் பரிதபிக்கப்படுவோமே என்கிற எந்த உணர்வுமே இல்லாமல் இருந்தார்களாம். அதுதாங்க பரிதாபம். அதான் பரிதாபம். லவோதிக்கேய சபையினுடைய பரிதாபம். இன்னைக்கு இருக்கிற சபையுடைய பரிதாபம் அதுதான். எந்த நிலைமையில இருக்கிறோம் என்கிற நிலை இந்த சிந்தை இன்னைக்கு விசுவாசங்களுக்குள்ள இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறோமா, இன்னைக்கு சொல்லவே வேணாம், ஊரடங்கு உத்தரவு, சபைகள் பூட்டப்பட்டுருச்சு. இன்னைக்கு அநேகருக்கு அது குறித்த கவலையே கிடையாது. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை என்கிற எண்ணமே கிடையாது. தினந்தோறும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. வருகை குறித்த சிந்தை கிடையாது. அல்லது இன்னும் நாங்கள் இந்த பாவத்தில் இருக்கிறோமே என்கிறதான சிந்தை இல்லாமல் இன்னைக்கு பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் விசுவாச கூட்டம் இவர்கள் தான் லவோதிக்கேய சபை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இவ்வளோ வருஷம் சபைக்கு போயும் உங்களுக்குள்ளுக்கிற பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல், அல்லது பல முறை கர்த்தரோடு எச்சரித்திருந்தும் ஜெபம் இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், பரிசுத்த அடையாளம் இல்லாமல், ஒரு உலகத்தான போல துணிகரமாக பாவம் செய்து கொண்டு மாம்ச இச்சையில், காம விகாரத்தில், அருவருப்பான உறவுகளில் நீங்கள் இன்னும் விழுந்து கிடந்து அதை குறித்த ஒரு சிந்தை கூட இல்லாமல், அதை குறித்ததன் எந்த பயமும் இல்லாமல் நீ துணிகரமாக இருப்பீரானால் கர்த்தர் லவோதிக்கேய சபை என்று சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்க. இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களை தன் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவார். அந்த சபை இதனுடைய குறைகளை குறித்து ஆண்டு பட்டியல் போடுகிறார். இது வெதுவெதுப்பாக இருந்துச்சு, நிர்பாக்கியமாக இருந்துச்சு, பரிதபிக்கப்படத்தக்கதாக இருந்தது, தரித்திரராக இருந்தார்கள், குருடராக இருந்தார்கள், நிர்வாணிகளாக இருந்தார்கள். இதை விட பெரிய ஒரு காரியம், இதை குறித்து ஒரு காரியமும் அறியாதபடிக்கு நிர்விசாரமாக இருந்தாங்க. இந்த சபையை போல குறைகள் நம்மள்ட்ட இருக்குமானால் நாம் மனம் திரும்பணும். இப்போ இந்த சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அடுத்து கடைசி ஆலோசனையும் தேவனின் ஆலோசனையும் எச்சரிப்பும். இவனும் குறையெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ இந்த குறை எப்படி நிவர்த்தி ஆக்குறதுங்கிற ஆலோசனை சொல்றாரு. முதலாவது 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நீ நிர்வாணமாகிய உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் 3 ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? முதலாவது, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை நீ எடுத்துக்கொள். முன்பே சொன்ன இந்த பட்டணம் தரித்திரம் உள்ள, இந்த சபை தரித்திரம் உள்ள சபை. எதில் தரித்திரம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரம். இப்போ கர்த்தர் சொல்ல, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய காலில் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி வளரணும்னா நம்ம என்ன செய்யணும் கர்த்தர் சொல்றார் பாருங்க. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்படி ஒரு பொன்னானது நெருப்பிலே புடமிடப்படுமோ அது போல விசுவாசம் புடமிடப்படுகிறது. அப்போ இங்கே புடமிடப்பட்ட, நெருப்பில் புடமிடப்பட்ட பொன் என்று எதற்கு அடையாளமே கர்த்தர் சொல்லுகிறார்? விசுவாசம். அதாவது விசுவாச ஜீவியம். அப்போ ஆண்டவர் நெருப்பிலே போடப்பட்ட பொன் எடுத்துக்கொள் என்று சொன்னால் உன் விசுவாச ஜீவியத்தை நீ சரிபடுத்திக்கொள். விசுவாச ஜீவியம்னா என்ன? தேவனோடு இருக்கிற உறவு, அதுக்கு பேர் விசுவாச ஜீவியம். விசுவாசம் வேற. இன்னைக்கு அநேகர் விசுவாசம் நின்றுறோம். என்ன விசுவாசம்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை கைவிட மாட்டார், இது விசுவாசம். அதே சமயம் வளர்ந்த விசுவாச வாழ்க்கை என்பது விசுவாச ஜீவியம்.
விசுவாச ஜீவியம் என்றால் என்ன வாழ்க்கை நடந்தாலும் நான் என் தேவனோடுகிற உறவை, அவருக்காக வாழ்கிற வைராக்கியத்தை, அவருக்காக வாழ்கிறதான அர்ப்பணிப்பை நான் விட்டு விலக மாட்டேன் என்பதுக்கு பேரு தான் விசுவாச ஜீவியம். அப்போ நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் வளரணும்னா தேவனோடுகிற உறவை நாம் சரிபடுத்த வேண்டும். உங்கள் உடைஞ்சு போன ஜெப வாழ்க்கை, உங்கள் உடைஞ்சு போன பரிசுத்த வாழ்க்கை, உங்கள் உடைஞ்சு போன ஊழியா தாகம், இவை எல்லாவற்றையும் நாம் சீர்படுத்துவோமானால் நீங்களும் நானும் ஆவிக்கிற வாழ்க்கையில் ஐஸ்வர்யவான்களை வளருவோம். ஏன் நம்மளால் வளர முடியல? இன்னைக்கு அன்னையருடைய ஜெப பலிபீடம் உடைஞ்சு போச்சு. ஆரம்ப நாட்களில் இருந்த ஜெப வைராக்கி இன்னைக்கு அன்னையருடைய வாழ்க்கையில் இல்லை. இன்னைக்கு அன்னையருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்கிறதான பலிபீடம் உடைஞ்சு போயிடுச்சு. ஊழிய தாகம் என்கிற பலிபீடம் உடைஞ்சிருச்சு. ஆத்ம பாரம் என்கிற பலிபீடம் உடைஞ்சு போயிடுச்சு. இப்போ கர்த்தர் உடைந்த பலிபீடத்தை செப்பன சொல்லுகிறார். தேவனோடுகிற உறவை நீங்கள் சரிபடுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர ஆரம்பிச்சிருவீங்க. தீர்மானம் பண்ணுங்க, நான் ஜெப வாழ்க்கையில் வளருவேன், என் பரிசுத்தத்தில் அதிகமாக நான் வளருவேன், நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், என் தேவனுக்காக வாழ்கிற வைராக்கியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், ஊழியத்தில் இன்னும் வளருவேன், நான் ஊழியத்துக்கு தேவனுக்காக இன்னும் சாட்சியாக வாழுவேன். அர்ப்பணிச்சு பாருங்க, தினந்தோறும் வளர கர்த்தர் உதவி செய்வார். ஒரு வார்த்தை வாசி, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஆண்டு சொல்றாரு, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் திரும்ப நிமிர்த்துன்றாரு. முடமாகி போனது பிசகி போகாதபடிக்கு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு காலத்தில் எவ்வளோ ஊக்கமாக ஜெபிப்ப, முழங்கால் ஊன்றி கைகளை விரித்து அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஆத்ம பாரத்தோடு எவ்வளவு ஜெபிப்ப, ஊழியன்னா எவ்வளோ உற்சாகமாக இருப்ப. ஒரு பாவமான காரியம் என்றால் என்ன விலை கொடுத்தாலும் அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு உன் பரிசுத்தை காத்துக்கொள்வது எவ்வளோ உற்சாகமாக இருப்ப. எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் அதிகாலை எழும்பின தேடுவாயே, உபவாசத்தை ஜெபிப்பாயே, ஜெபத்துக்கு முதலிடம் கொடுப்பாயே. இன்னைக்கு அந்த காரியமெல்லாம் முடகமாகி போயிருக்கிறதே. ஆனால் சொல்லுகிறாரு, ஐஸ்வர்யவானாக இருந்த நீ ஆவிக்கு அவ்வளவு தரித்திரனாக இருப்பதினால் முடமாகி போயிருந்தவன் ஆவிக்குரிய காரியங்களை திரும்ப சீர்படுத்து, இல்லாவிட்டால் அது பிசகி போய்விடும். உடைந்து போனவங்க ஆவிக்குரிய உறவு, தேவனோட உறவை சீர்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யமாக்குவார். ரெண்டாவது கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். ஆண்டு சொல்றாரு, உன் நிர்வாணத்தை மறைக்கணும்னா என்கிட்ட வெண் வஸ்திரத்தை வாங்குன்றாரு. அதாவது பாவத்தினால இவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தவங்கன்னு சொல்லி முதல்ல பார்த்தோம். ஆண்டவர் திரும்ப இவர்களை பரிசுத்தமாக மாற்ற விரும்புகிறார். இப்போ ஆண்டு கொடுக்குற ஆலோசனை என்ன? அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஒரு நிர்வாணம் மூடப்படணும்னா என்னிடத்தில் நீ வஸ்திரத்தை வாங்கிக்கொள். என்ன வஸ்திரம்? வெண் வஸ்திரம். இந்த வெண் வஸ்திரம் எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. அப்போ ஆண்டு கொடுக்குற ரெண்டாவது ஆலோசனை என்ன? நீ பரிசுத்தம் என்கிற வஸ்திரத்தை அணிந்து கொள். அதாவது பாவத்துக்கு மனம் திரும்பி இனி நான் பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நான் ஆண்டவர் பிரியமாக வாழ்வேன், இனி இந்த அருவருப்பான பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என் சிந்தனையில் அடிக்கடி தடுமாற பண்ணுகிற இந்த இச்சை, இந்த காம விகாரம், இந்த மோகம், இந்த வெறித்தனமான காரியங்கள், அல்லது இந்த ஜென்ம சுபாவம், இந்த தவறான வாழ்க்கை, பண ஆசையினால இதுவரைக்கும் நான் தவறான வழியில் சம்பாதித்த அந்த காரியங்கள், இவை எல்லாவற்றுக்கும் நான் மனம் திரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கள்ள தராசு அருவருப்பு. உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலில் எத்தனை தப்பான கணக்கு எழுதி, எத்தனை தப்பான காரியங்களை செய்து, கலப்படங்களை செய்து, அல்லது தவறான வழிமுறைகளை பின்பற்றி நீ சம்பாதித்த அந்த வாழ்க்கை விட்டு மனம் திரும்பபடி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் மனைவிக்கு தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல் நீ செய்த அந்த அருவருப்புகள், சிந்தனையில் உண்டானது காம விகாரமான எண்ணங்களுக்கு விட்டு கொடுத்து நீ சரீரத்தை கரைபிடித்திருந்த பாவ காரியங்கள், கர்த்தர் சொல்கிறார், நீ மனம் திரும்பி வெண் வஸ்திரத்தை தரித்துக்கொள். அந்த வெண் வஸ்திரங்கிறது பரிசுத்த வஸ்திரம். கருமையானவர்களே, சபை என்று சொன்னால் அதன் அலங்காரமே பரிசுத்தம் தான். 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பரிசுத்தமானது நெடுநாளாய் ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறதாம். ஆலயம் என்று சொன்னால் அது பரிசுத்தம் தான் அலங்காரம். விலையேற பெற்றதான பொருட்கள் அலங்காரம் கிடையாது.
ஒரு சபையானது விலையேற பெற்ற பொருட்கள் அலங்கரிக்கப்பட்டும் அந்த சபைக்குள்ளே பாவம் கண்டிக்கப்பட்டு பரிசுத்தம் பிரதானமாய் பேசப்படாவிட்டால் அந்த சபை கர்த்தர் பார்வையிலே அலங்காரம் உள்ளதல்ல, அது ஆத்தும ரட்சிப்பை இழந்த சபை. அதே போல சபை என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை வாசி, 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். சபை என்று சொல்லும் பொழுது நாம் கூடுகிற ஐக்கியத்தையும் குறிக்கிறது, நம்மையும் குறிக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் உடுத்திக்கொள்ள வேண்டிய வெண்வஸ்திரம் பரிசுத்தம் என்கிற வெண்வஸ்திரம். நாமே கர்த்தருடைய ஆலயம். இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் கர்த்தர் கெடுப்பாராம். இந்த சரீரம் கர்த்தர் நமக்கு மெயின்டைன் பண்ணும்படி கொடுத்ததான வாடகை வீடு. இதை கரைப்படுத்த நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இந்த சரீரத்தை நீ கரைப்படுத்துவீரானால் வேதம் சொல்லுகிறது தேவன் கெடுப்பார். ரட்சிக்கப்பட்டும் திருவிருந்து எடுக்கிற அனுபவம் இருந்தும் இன்னும் புகையிலைக்கும் பாக்குக்கும் ஹான்ஸுக்கும் லாகிரி வஸ்துகளுக்கும் குடி போதைக்கும் நீ அடிமையாக இருப்பீங்கன்னா கர்த்தர் மனம் திரும்பி அழைக்கிறார். இந்த சரீரத்தை கெடுப்பதற்கு உங்கள் அதிகாரம் கிடையாது. அல்லது தவறான சிந்தையினால் மாம்ச இச்சைகளினால் அருவருப்பான காரியங்களினால் உங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொள்வீர்களானால் கர்த்தர் மனம் திரும்பி அழைக்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக மகிழ்ச்சியாக இருக்குமாம். நீங்கள் மனம் திரும்பி வந்துட்டீங்கன்னா உங்கள் பாவத்தை கர்த்தர் கணக்கு பார்ப்பதல்ல, அவைகளை முதுகு பின்பதாக எரிந்து உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஆகவே ஆலயமாகிய நமக்கு பரிசுத்த வஸ்திரம் தேவை. யூதாவின் புத்தகம் 23 வாசித்து பாருங்க. மாம்சத்தினால் கரைப்பட்ட வஸ்திரங்களை வெறுத்து ஒதுக்குங்களாம். உங்கள் சரீரம் உங்கள் ஆவிக்கிற வாழ் கரைப்பட்டிருக்குதா, அந்த கரைப்பட்ட வஸ்திரத்தை எடுத்து போட்டு பரிசுத்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து கொடுக்குற ஆலோசனை என்ன? 3:18 வசனம். நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். 3வது ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? உன் கண்ணுக்கு கலிக்கம் போடுன்றாரு. இந்த சபைக்கு சொல்லும் பொழுது நீ குருடனா இருக்கிறேன்னு சொன்னாரு. குருடன் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள், அதாவது தேவனுடைய நடத்துதலையும் தேவனுடைய கிரியைகளையும் வசனத்தின் மகத்துவத்தையும் அறிந்து கொள்ளக்கூடாத ஆவிக்குரிய தன்மையற்ற ஆவிக்குரிய குருடர் என்று பார்த்தோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ ஆவிக்குரிய கண்களுடன் மாறணும்னா, அதாவது தேவ சித்தம்னா என்ன, தேவனோடு பேசுகிற காரியம் என்ன, நீ குழப்பத்தில் இருக்கும் பொழுது தேவனோடு நடத்துகிற விதம் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும்னா உன் கண்கள் பார்வையடையணும். அதுக்கு கலிக்கம் போடு, அதாவது மருந்து பூசுன்றாரு. இந்த லவோதிக்கே சபை குறித்து எழுதும் பொழுது இது முதல் நூற்றாண்டு, கிபி 95 தான் யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அந்த முதல் நூற்றாண்டில் மலைகளில் விளைகிற சில மூலிகைகளை வைத்து தைலம் தயாரிப்பார்களாம். அந்த தைலத்தை தான் இந்த லவோதிக்கே சபை கண்ணுக்கு மருந்தாக விற்பனை செய்தது. அந்த தைலம் எண்ணெயை போல இருக்குமாம். அந்த எண்ணெயை இமைகளிலே பூசுவார்களாம். ஆண்டு அதுதான் சொல்லுகிறார், அது போல எண்ணெயை நீ பூசிக்கொள் என்கிறார். அந்த கண்ணுக்கு பூசப்படுகிற மூலிகை மருந்தாக எண்ணெய் எதற்கு அடையாளம்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஆண்டவர் கண்ணுக்கு கலிக்கும் போது எப்படி கண் இமைக்கு அந்த எண்ணெய் போல இருக்கிற தைலத்தை பூசுவீர்களோ அதே போல உன் கண்ணுக்கு ஆவிக்குரிய கண்ணுக்கு கலிக்கும் போது ஆவிக்குரிய கண் பார்வையடைவதற்கு ஒரே மருந்து ஆவியானவர். ஆவியானவர் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால் தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறத உணர முடியும். இந்த ஆவியானவர் தான் தேவ சித்தத்தை நமக்கு புரிய வைப்பார். இந்த ஆவியானவர் தான் வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை நமக்கு விளங்க வைப்பார். இந்த ஆவியானவர் தான் நாம் எந்த பாதை நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார், அந்த தேவன் நடத்த நமக்கு புரிய வைப்பார். இன்னைக்கு அநேக சபைகளில் பரிசுத்த ஆவியான அசைவாடுதல் இல்லை. இன்னைக்கு சபைக்கு பல வருஷமா வருவோம், ஆனால் ஆவியானவர்னா என்னன்னு தெரியல. நல்ல கவனிங்க, இந்த செய்தி கேட்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறேன். முதல்ல நீங்கள் ஆவியான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை நடத்துகிற அனுபவத்தை உணர முடியுதா? நிதானித்து பாருங்கள். இல்லை அப்படின்னா நீ ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ எங்கிருந்தோ ஒரு மூலையிலிருந்து வருகிறவர் அல்ல, அல்லது அவர் ஒரு வல்லமை மாத்திரம் அல்ல. அவர் இயேசு எப்படியோ பிதா எப்படியோ அவரும் திரித்துவத்திலே ஒரு ஆழ்த்துவமாக இருக்கிறவர். அவரும் தேவனாகி கர்த்தர்.
அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்ம ஆலோசனை கொடுக்கிறவர். அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் எந்த விதமான ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதில்லை, எங்கேயும் போய் அமர்ந்து பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டிய இருக்கிற இடத்துல ஒரு தாகத்தோடு ஜெபிக்கணும். ஆவியானவரே என்னை நிரப்புங்க, எனக்குள்ளே வாங்க, உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும், என் ஆவிக்கிற கண்களை திறந்து விடுங்க, நான் வேதம் வாசிக்கும் பொழுது எனக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே, நான் குழப்பத்து மத்தியில் இருக்கும் பொழுது எனக்குள் தேவ திட்டம் என்ன, நான் என்ன செய்யணும்னு தேவன் விரும்புகிறார், தேவ சித்தம் என்ன, என்னை கற்றுக் கொடுங்க. அந்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது கண்கள் திறக்கப்படும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் சீசர் கூட்டமெல்லாம் சேர்ந்து 120 பேர் மேல் வீட்டில் கூடியிருந்தாங்க. இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே மரிப்பதை குறித்து, 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவதை குறித்து, வரப்போகிற தேற்றவாளனை குறித்து எல்லாரும் விளக்கி சொல்லியிருந்தார். இவை எல்லாம் நடந்திருந்தோம், அவரால் உணர்ந்து கொள்ள முடியல. யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்க. காரணம், ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவர் நிரப்பப்பட்ட பொழுது மூளையில் முடங்கி போயிருந்த அந்த அப்போஸ்தலர்கள், வசனத்தின் வெளிச்சத்தை அறியாமல் இருந்த கண்கள் குருடாகி போயிருந்த அவர்கள் தான் வெளியில் வந்தார்கள், தைரியமாய் நின்றார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அவங்க பிரசங்கிக்கிறத கேட்கிறதான வேதபாரர்களும் பரிசேயர்களும் இவெல்லாம் படிப்பறிவில்லாதலாச்சே, இவங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தெல்லாம் பேசுகிறார்களே, இவங்க கோர்வையாக பிரசங்கம் பண்ணுகிறார்களே, இவர்கள் திடகாத்திரமாய் பேசுகிறார்களே, தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார்களே, எப்படி இந்த வல்லமை வந்தது என்று பிரமித்தார்கள். காரணம், பரிசுத்த ஆவியானவர் இவருடைய கண்களை திறந்தார், வைராக்கியத்தை கொடுத்தார். விழுந்து போயிருந்தவர்கள் எழும்பி நின்றார்கள். ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இல்லாவிட்டால் நம் ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக இருக்கும். அதை கர்த்தர் சொல்லுகிறார், 3 ஆலோசனை கர்த்தர் கொடுத்தார். நீ ஆவிக்க வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் ஆவதற்கு தேவனோடு இருக்கிற உறவு என்கிற நெருப்பில் போடப்பட்ட பொன்னை எடுத்துக்கொள். 2வது, நிர்வாணம் மூடுவதற்கு பரிசுத்தம் என்கிற வெண்வஸ்திரத்தை அணிந்து கொள். 3வது அவர் சொல்லுகிறார், நீ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதற்கு நீ பரிசுத்த ஆவியானவராகிய அந்த எண்ணெயை நீ பூசிக்கொள். கடைசியில் பார்த்து வார்த்தை சொல்றார் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இந்த சபையுடைய ஒரு அவலமான நிலைமையை இதுக்கு மேலே கர்த்தரால் விளக்க முடியாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டு. அநேக நேரத்தில் சுவிசேஷ கூட்டத்தில் பிரசங்கிப்பார்கள். வெளியில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்து, இதோ கர்த்தர் இதை கதவண்டை நிற்கிறார், நீ மனம் திரும்பு என்று பிரசங்கிப்பார்கள். அதன் தவறு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லப்படுவது ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்தல்ல, இந்த லவோதிக்கே சபையை பார்த்து சொல்லுகிறாரு, இதோ வாசப்படி நின்று கதவை. அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? வாசப்படி வெளியே இருக்கிறாரு. இப்போ கதவு என்ன பட்டிருக்குது? பூட்டப்பட்டிருக்குது. இப்போ உள்ள இயேசுவுக்கு ஆராதனை, ஆனால் இயேசு வெளியே தள்ளிட்டு கதவு பூட்டி இருக்கிறாங்க. அப்போ இயேசு இல்லாத ஆராதனை சபைக்குள்ள. இன்னைக்கு அநேக சபைகளில் தேவன் இல்லாத ஆராதனை, ஆவியானுக்கு அங்கே இடம் கிடையாது. ஆண்டவர் இயேசு உலாவதற்கு இடம் கிடையாது. இயேசு இல்லாத ஆராதனை சபைகளில். எனக்கு அருமையானவர்களே, ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம், எப்படிங்க சபையிலிருந்து ஒருவன் இயேசு தள்ள முடியுமா? இயேசுவை யாரும் வெளியே தள்ள முடியாது, அவரே வெளியே வந்துட்டார். இயேசு யாரும் தள்ள முடியாது, ஆனால் இயேசு அங்கே இருக்க முடியாமல் வெளியே வந்துட்டார். அப்போ இயேசு சபை விட்டு வெளியேறுவாரா? இயேசு வெளியேறினால் சபையில் ஆராதனை நடக்குமா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த லவோதிகை சபையில் ஆராதனை நடக்குது. அப்படியானால் ஆவியானவரே இல்லாமல் சபையில் ஆராதனை நடக்கும். இயேசுனுடைய பிரசனம் இல்லாமல் ஆராதனை நடக்கும். சபைக்கு பேர் வேணா இயேசுவின் சபைன்னு இருக்கலாம், ஆனால் சபைக்குள்ள இயேசு இருக்கிறாரா? ஆவியானவரின் சபையின் பேர் இருக்கலாம், உள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? சபையை விட்டு இயேசு எப்போ வெளியேறுவார்? எந்த சபையில் சத்திய வசனத்துக்கு பதிலாக தேவையில்லாத ஊர்க்கதை, உலக கதை, கட்டுக்கதைகள் பிரசங்கிக்கப்படுகிறதோ, அல்லது ஜனங்கள் மனம் திரும்புவதற்கும், ஜனங்கள் பாவத்தை வெறுப்பதற்கும், பரிசுத்தமாவதற்கும், வருகைக்கு ஆயத்தமாவதற்குமான சத்திய உபதேசங்கள் பிரசங்கிக்காமல், ஜனங்கள் பிரியப்படுவதற்கு ஏற்றது போல கட்டுக்கதைகளும் தேவையில்லாத உலக காரியங்களையும் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த சபையில் இயேசு இருக்க மாட்டார். உங்கள் சபையில் என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? ஒரு முறை எங்கள் சபையில் நான் வாலிப ஐக்கியத்துக்கு பொறுப்பாளர் இருந்த பொழுது
ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அந்த வாலிபர் ஐக்கியத்தில் அவர் பிரசங்கிக்கும்படி சொல்லியிருந்தோம். கோட் சூட்டோடு வந்திருந்தார். கோட் சூட்னால என்னை கொஞ்சம் பயம்தான். கோட் சூட்டோட வந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். 1 மணி நேரம் பிரசங்கித்தார். ஒரே வசனத்தை எடுத்தார், ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அமெரிக்கா போனேன், ஜெர்மன் போனேன், ஃப்ரான்ஸ் போனேன், இங்கிலாந்து போனேன், அந்த தேசம் போனேன், இந்த தேசம் போனேன், அங்கே இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன். கூடிக அத்தனை வாலிபர்கள் கஷ்டப்பட்டு அந்த சபையில் அத்தனை வாலிபர் சேர்த்து ஒரு 200 பேர் அளவுக்கு சபை வாலிபர் ஐக்கியம் வளர்ந்துருச்சு. இப்போ 200 பேர் உட்கார வச்சு அந்த ஊழியக்கார கூட பிரசங்கத்தை கூப்பிட்டுருந்தா 200 வாலிபர் உட்கார வச்சுக்கிட்டு நான் ஜெர்மன் போனேன், அங்கே சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், 1 மணி நேரம் பிரசங்கம். எப்படி அங்கே ஆண்டு கிரியை செய்வார்? எனக்கு வேதனை, அவ்வளோ ஒரு வேதனை. இனி சபைகள் எப்படி இருக்குது? நீ ஊழியக்காரலாக இருந்தாலும் சரி, அல்லது நீ போகிற சபை விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் சபையில் எதை பிரசங்கிக்கிறார்கள், நீங்கள் எதை பிரசங்கிக்கிறீங்க? சபையில் சத்தியம் இல்லாவிட்டால் இயேசு அங்கே இருக்க மாட்டார். 2வது, ஆவியானவரின் அசைவாடுதல் இல்லாவிட்டால் அங்கு இயேசு இருக்க போவதில்லை. ஆவியானுக்கு இடம் கொடுக்காம, ஆவியான கிரியை செய்வதற்கு, ஆவியான பேசுவதற்கு ஆராதனை இடம் கொடுக்கலைன்னா அங்கே இயேசு இருக்க மாட்டார். வெறும் இசைக்கருவிகளும் ஆர்ப்பாட்டமும் ஆர்ப்பரிப்பும் மாத்திரம் இருக்குமானால் அங்கே ஆவியானவர் ஆராதனையில் பேசுவது, செய்தியில் பேசுவது, ஆவியான கிரியை செய்வதற்கு சபையில் இடம் இல்லாவிட்டால் அங்கு தேவன் உலாவ மாட்டார், வெளியிலே அவர் வந்து விடுவார். அடுத்து, பாவம் கண்டிக்கப்படாமல் ஒரு சபைக்குள்ளே சில வாழ்க்கையில் பாவம் இருக்குது, அதை ஊழியக்காரன் தெரிந்திருந்தும் அது பாவம் என்று கண்டிக்காம அது கஞ்சாடையாக அந்த பாவத்தை அங்கீகரித்து கொண்டு ஒரு மேற்பூச்சு பூசி கொண்டு போனால் அந்த சபைக்குள் கர்த்தர் உலாவ மாட்டார். கல்யாணம் பண்ணி மனைவி பிள்ளைங்க இருக்கும்போது இன்னொரு வாலிப பிள்ளையோடு அவன் தவறான உறவு வைத்துக்காண்டு தெரிந்திருந்தும் அவன் சபையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அது பாவம் என்று கண்டிப்பதற்கு ஊழியக்காரன் தயங்கி அதை கண்டிக்காமல் அதை மேற்பூச்சாய் பூசி போவானால் அந்த சபைக்குள் கர்த்தர் உலாவ மாட்டார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறோம். பாளையத்தில் அசுசியானதை கண்டு அவர் பாளையத்தை விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்கிறது. பாவத்தை கண்டித்து அந்த விசுவாசி வெளியே போயிடுவான். பரிசுத்தமாகி சபைக்குள் இருக்க விருப்பம் இருந்தால் இருக்கட்டும். பாவத்தை கண்டித்தால் வெளியே போவால் என்றால் அந்த விசுவாசி இருப்பதை காட்டிலும் வெளியே போவது நல்லது. காரணம், அந்த விசுவாசி இருக்கணும். நீ கஞ்சாடைய போனால் உள்ள ஆண்டவர் இருக்க மாட்டார். உனக்கு இயேசு உலாவணுமா, விசுவாசி உட்கார்ந்து இருக்கணுமா? ஒரு நீ யோசிக்கலாம், பாஸ்டர் ஆத்ம பாரம் இல்லாமல் பேசுகிறார். அந்த ஆத்மா ரட்சிக்கிற இயேசுவே வெளியே தள்ளிட்டு அந்த ஆத்மா உள்ள வச்சு என்ன பிரயோஜனம்? அவனும் நரகம் போவான், நீயும் நரகம் போவேன். அது எங்க பாவம் கண்டிக்கப்படாமல் அது கஞ்சாடையாக அங்கீகரிக்கப்படுகிறதோ அங்கே இயேசு உலாவ மாட்டார். அடுத்து, எந்த சபையில் வருகைக்குரிய சிந்தை இல்லாமல் உலகத்தோடு சமரசமாகி உலகத்தில் செழிப்பாக இருந்தால் போதும் என்று எந்த சபை விரும்புகிறதோ அங்கு இயேசு இருக்க மாட்டார். காரணம், சபையினுடைய கோல் வருகை தான். சபையினுடைய கோல் என்ன? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த சிந்தையே இல்லாமல், அதை குறித்ததான எண்ணமே இல்லாமல் உலகத்தோடு சமரசமாகி போனால் அந்த சபையோடு இயேசு இருக்க போவதில்லை. இப்போ இந்த லவோதிக்கே சபை அவர் இயேசு வெளியே போகும்படியான கிரியுள்ள சபையாக இருந்ததுனால இயேசு வெளியே வந்துட்டார். இப்போ இயேசு வெளியே வந்ததுக்கப்புறம் கூட பாருங்கள், அந்த சபை வெறுத்தரல, இப்போவும் கதவை தட்டுறாரு. நீ மனம் திரும்பி நீ கதவை திறந்துட்டினா நான் உள்ளே வரேன். யார் கதவை திறக்கணும்? சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னியும், நான் உலகத்தான போல சமரசமாகி வாழ்ந்துட்டேன், என் ஆத்ம ரட்சிப்பை இழந்துட்டேன், நான் ஆவின் அபிஷேகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவ கரைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மனம் திரும்புகிறேன், எனக்குள்ளே வாங்க, என் குடும்பத்தில் வாங்க, என் சபைக்குள்ளே வாங்க. ஒவ்வொரு விசுவாசி மனம் திரும்பும் பொழுது இயேசு சபைக்குள்ளே வருகிறார். இயேசு கதவை தட்டுகிறார்னா எப்படி தட்டுறாரா? 19ஆம் வசனத்தை வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இயேசு கதவை தட்டுறதுன்னா கெஞ்ச மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ பாவத்தை விட்டுன்னு கெஞ்ச மாட்டாரு. கதவை தட்டுற என்ன அர்த்தமா? சிட்சை. நான் நேசிக்கிற எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். சிட்சை என்பது கர்த்தர் நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குவதற்கு, நமக்குள்ள கிரியை செய்வதற்கு, அவர் கதவை தட்டுவதற்கு அடையாளம். உங்கள் வாழ்க்கையில் சில சிற்சையில் கற்று அனுமதிச்சிருக்கிறாரா? சில நெருக்கத்தை கற்று அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டு சொன்னது அமருங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை மன்னியுங்கப்பா. ஒருவேளை நீ வாலிப நாட்கள் செய்த பாவங்களாக இருக்கலாம், அல்லது கடந்த நாட்களில் செய்த பாவத்தின்
நிழல் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்பப்போ உங்களை சீண்டி கொண்டு இருக்கலாம். மனம் திரும்பி ஒப்புரவாகி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் திரும்ப உங்களுக்குள்ள உலாவுவதற்கும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிற்றை என்பது கர்த்தர் கதவை தட்டுவதற்கு அடையாளம். கடைசியாக தேவனின் வாக்குத்தத்தம் 3ஆம் அதிகாரம் 21, 22. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே என்னுடைய பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நல்லா கவனிங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு கர்த்தர் தன் சிங்காசனத்தில் இடம் கொடுக்கிறாராம். அதாவது அவரோடு சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவரோடு ஆளுகை செய்ய போகிறோம். சிங்காசனம் என்றால் ஆளுகை என்று அர்த்தம். இயேசு 1000 வருடம் இந்த பூமி ஆளுகை செய்யும் பொழுது இந்த லவோதிக்க சபையை போல வெதுவெதுப்பான் நிலைமையை விட்டு மனம் திரும்பி அந்த உலக காரியத்தை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தன்னோடு கூட ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுப்பார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எந்த சபையாக இருக்கிறீங்க கொஞ்சம் நிதானிங்க. இந்த லவோதிக்க சபையை போல உலகத்தோடு சமரசமாகி ஒரு வெதுவெதுப்பான நிலைமையில் இருப்பீர்களானால், இயேசுவே இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், இயேசு இல்லாத சபையில் நீங்கள் அங்கமாக இருப்பீர்களானால், நீங்கள் மனம் திரும்பி உங்களை பிலதெல்பியா சபை கர்த்தர் அழைக்கிறான். நீங்கள் பிலதெல்பியா சபையை மாற கர்த்தர் அழைக்கிறான். மனம் திரும்புங்க, வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரும் இருக்கிறதுல முழங்கால் படியிட்டு ஒரு கண்களை மூடி நம்ம நிதானித்து பார்ப்போமா? நான் எந்த சபையின் விசுவாசியாக இருக்கிறேன்? நான் போகிற சபை எப்படிப்பட்ட சபை? கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை ஆவியாக நடத்துதல் நமக்குள்ளே இல்லாவிட்டால் நாம் லவோதிக்க சபையின் விசுவாசிகளாக இருக்கிறோம். அல்லது நீங்கள் போகிற சபையில் சத்தியம் இல்லை, ஆவியை நடத்துதல் இல்லை, பாவங்கள் கண்டிக்கப்படுவதில்லை, மேற்பூச்சாக இருக்கிறது, உலக காரியங்கள் தான் சபைக்குள் இருக்கிறது, தேவன் விரும்பாத வழிபாடுகள் உள்ளே இருக்கிறது. அது லவோதிக்க சபை. அந்த சபை விட்டு வெளியே வரும்படி கர்த்தர் அழைக்கிறான். பிலதெல்பியா சபையை தேடுங்க. பிலதெல்பியா சபையில் அங்கமாயிருங்க. ஆவியானவர் அசைவாடுகிற சபையில், சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிற சபையில், உங்களை வருகைக்கு ஆயத்தமாக்குகிற சபையில் நீங்கள் அங்கமாக இருப்பீர்களானால் உங்களை அந்த சபை உருவாக்கும். நீங்கள் பிலதெல்பியா விசுவாசிகளாக மாறுவீங்க. வருகையில் எடுத்துக்கொள்ள படுவீங்க. இன்னைக்கு மனம் திரும்புவோமா? கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கிற நாட்களில் நம்ம எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவரே பிலதெல்பியா சபையாராய் மாற உதவி செய்யும். எல்லாரும் கேட்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் பேச நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிலதெல்பியா சபை விசுவாசிகளைப் போல வாழணும்னு நாங்கள் விரும்புகிறோம்ப்பா. லவோதிக்க சபையின் விசுவாசிகளுடைய ஆண்டவர் தன்மை எங்களுக்குள்ளே இருக்குமானால், எங்கள் சபைக்குள் இருக்குமானால், நாங்கள் மனம் திரும்பி உம்மோடு ஒப்புரவாகி ஆண்டவரே உமக்காக நாங்கள் சாட்சியாக நிற்க கத்த உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் என்றும் இன்று சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.